யோவான் எழுதின சுவிசேஷம் 1 முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அதிகாரத்தின் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திற்கே வந்தது. இந்த உலகத்திலே வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆதியிலே இருந்த வார்த்தை, அது இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து பிறந்தார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவை பிரதிபலிக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானது, அது கிருபையினால் நிறைந்தது, சத்தியத்தினால் நிறைந்தது, இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த வருடத்தின் கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே பிறக்கும்படியாய் நாம் இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் வந்து பிறக்கும் போது, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ண தொடங்கும் போது, இந்த உலகத்திலே பிறந்தார் என்று நாம் கொண்டாடுகிற அதே நேரத்திலே என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பிறந்தார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை ஆமென் தொழுது கொள்ளும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த மகிமை உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, அவருடைய மகிமையை நாம் கண்டோம் என்று யோவான் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நீங்கள் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க, உங்களுடைய குடும்பத்திலும் ஆமென் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவாய் மாறட்டும், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தராய் மாறட்டும், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும், இயேசுவை பிரதிபலிக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.